welcome to my channel Graphic Creativity. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா Cmyk and RGB குள்ள டிஃபரன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Cmyk என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, RGB என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, அதோட DPI எவ்வளவு வைக்கணும், என்னென்ன ஃபார்மட்ல நம்ம கிளையண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RGBங்கிறது பார்த்தீங்கன்னா ரெட், கிரீன், ப்ளூ இந்த மூணு கலர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய ஒரு பேனர் ஆகட்டும், வெப்சைட் ஆகட்டும், ஆப் ஆகட்டும், இல்லைன்னா இமெயிலர் ஆகட்டும், இல்லை வாட்ஸ்அப் டிசைன் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா RGBயில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இதோட DPI பார்த்தீங்கன்னா 72 DPI தான் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 72 DPI போதுமானது தான் நம்ம ஆன்லைன் ப்ரொமோஷனுக்கு. இது என்னென்ன ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா JPEG, PNG, PDF இல்லைன்னா PSD இந்த 4 ஃபார்மேட்லேயும் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Cmyk பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பர்பஸ் ஸ்டாண்டர்டான கலர் ஃபார்மேட் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சியான், மெகந்தா, எல்லோ, பிளாக் இந்த 4 கலர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதோட DPI பார்த்தீங்கன்னா 300 DPI தான் இருக்கும். இந்த Cmykல நீங்கள் பிரிண்டிங் பர்பஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பிரிண்டிங் பண்ணையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்காக தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் மேக்ஸிமம் 300 DPIல தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 300 DPIக்கு நீங்கள் கம்மியாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது பிரிண்டிங்கில் ஒரு இஷ்யூ வரும். அது என்ன இஷ்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெசல்யூஷன் கம்மியானா இமேஜ் பிளர் அடிக்கலாம், இல்லைன்னா பிக்சலேட் ஆகலாம், இல்லை கலர் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆகலாம். இதெல்லாம் 300 DPIக்கு நீங்கள் கீழே கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு இஷ்யூ தான். இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 300 DPI ஸ்டாண்டர்டாக வைப்பாங்க. இதுவே நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 30-40 அடி ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட வியூ பாயிண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய விஷயம் தான். அதனால அதுக்கெல்லாம் 72 DPI போதும். இதை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்மேட்டில் நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா EPS and CDR இந்த 4 ஃபார்மேட்லையும் நம்ம கொடுக்கலாம். இதுவே போதுமானது. இப்போ நீங்கள் Cmyk ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். Cmyk பிரிண்டிங் பர்பஸ்க்காங்காட்டி அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இதுவே ஒரு RGBயில் நம்ம இது பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் டக்குன்னு. இதுவே ஒரு Cmyk நீங்கள் பிரிண்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் Cmykல இருக்கா எல்லாமே 300 DPI இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுக்கறது தான் பெட்ரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரௌச்சரே பார்த்தீங்கன்னா 1-2 ப்ரௌச்சர் அடிக்க மாட்டாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பல்காக தான் அடிக்கும். ஒரு 1000 ப்ரௌச்சர்ஸ் இல்லை 2000 ப்ரௌச்சர்ஸ் இது மாதிரி அடிப்பாங்க. இதில் நீங்கள் ஏதோ ஒரு இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா ஒரு DPI கம்மியாக வச்சுட்டிங்கன்னா அது லாட் ஆஃப் லாஸ் தான் ஆகும். இதை ஷார்ட் அவுட் பண்ணுறது தான் மேக்ஸிமம் 300 DPI வைக்கிறது சேஃபர் சைடுங்கிறத விட ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் எல்லா இடத்துலையும் வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரிண்டிங் பர்பஸ் பண்ணிங்கன்னா 300 DPI தான் வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு Cmykவும் RGBக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி தெரியும், Cmyk எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்டு தெரியும், RGB எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஜாப் தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்காக இருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை இன்னும் டுட்டோரியலாக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.